எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கிற நடு வீடு உடன் போர்டில் வச்சுருக்கேன். நான் எப்படி நடு வீடு எழுதுகிறேன் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நடு வீடு பற்றின டவுட்ஸ்க்கு எல்லாம் கிளியராக இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக பூஜை ரூம் செவுத்தில் தான் நடு வீடு எழுதுவாங்க. இப்போல்லாம் நம்ம பூஜை ரூமில் இன்டீரியர் ஒர்க் பண்ணிடுறோம். இருக்கிற உடன் ஒர்க்கில் மஞ்சளும் தண்ணியும் கலந்து நம்ம நடு வீடு செஞ்சோன்னா அந்த உட்டெல்லாம் உப்பி வந்துடும், லைஃப் வராது. வீடு ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைல்ஸ் மீறும் இல்லையா, அதுலேருந்து ஒரு டைல் எடுத்து தான் நான் நடு வீடுக்கு இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைல் நம்ம தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. மஞ்சள் தடவறதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சம் சந்தனம், பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து இது மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தடவை ரொம்ப வாசமாக இருக்கும். அடுத்த வாட்டி நம்ம இதை வாஷ் பண்ணுற வரைக்குமே நல்ல பூஜை ரூம் நல்ல தெய்வீக மனமாக இருக்கும். ஒரு லேயர் இந்த மஞ்சள் சந்தனம் கலந்து வச்ச பேஸ்ட்டை தடவிட்டு ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இது மாதிரி தடவிட்டு வரும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி நடு வீடு நாமம்லேயும் செஞ்சு வைப்பாங்க, இல்லை பட்டையிலையும் செஞ்சு வைப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டு பழக்கம் பார்த்திங்கன்னா நடு வீடு பட்டையில் வைப்பாங்க. எங்கள் மாமியார் வீட்டு வழக்கப்படி நடு வீடில் நாமம் போடுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தடவி அது மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதை சுற்றி வெள்ளை கலரில் பொட்டு வைப்போம். இந்த வெள்ளை கலர் பொட்டுக்கு நான் விபூதியில் பன்னீர் சேர்த்து பொட்டு வைக்கிறேன். இந்த வெள்ளை பொட்டுக்கு நம்ம நாமக்கட்டியை கூட பன்னீரில் குழச்சி யூஸ் பண்ணலாம். பூஜை ரூமில் செவுரு இருந்ததுன்னா டைரெக்டாக செவுத்துலேயே நம்ம பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தடும் கூட. இல்லை நம்ம வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணி டைம் இருந்ததுன்னா பொறுமையாக இது மாதிரியும் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க எல்லாமே அவங்களே தான் பார்க்கணும் பண்ணணும் அப்படின்றவங்க, டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டில் ஸ்டிக்கரோட விற்குது. கோவில் வாசலில், சவுகார்பேட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லலாம் இது மாதிரி பட்டை நாமம் அப்படின்னு நடு வீடுக்கும் சரி வீட்டு வாசக்காலுக்கும் சரி ஸ்டிக்கர் விற்குது. நான் பழைய வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த டைல் ஐடியா தோணலை. அப்போ நான் ஸ்டிக்கர் தான் ஒட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் இதுதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்படி பண்ணும்போது தான் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நிறைவாக இருக்குது. டைம் இல்லை அப்படின்றவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் அது மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸும் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி விக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் எப்படி சிம்பிளாக ஈஸியாக அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற பூஜா ரிச்சுவல்ஸ், பூஜா ரூம் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் இந்த பேஜில் யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.